மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஏம்பா இர்ஃபான், மனுஷனா நீ எல்லாம்? இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தையாக இருந்துட்டு இருக்குது. காரணம், இர்ஃபான் ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறன்ற பேர்ல அவ்வளோ இலக்காரமா, ஏழைகள்னா உனக்கு அவ்வளோ கேவலமா, அதுவும் என்னவோ ரோட்ல போன இவரோட மனைவியை கையை பிடிச்சி இழுத்தா மாதிரி அப்படி ஒரு சித்தரிப்பு உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது உதவி செய்யறேன் அப்படின்ற பேர்ல அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு, அதுவும் அந்த பிஜிஎம்லாம் பார்த்தோம்னா கொள்ளக்காரங்களுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாங்க தெரியுமா, கொள்ளடிக்க வரக்கூடிய நேரத்தில் அப்பேற்பட்ட ஒரு பிஜிஎம் போட்டு அவ்வளோ இலக்காரமா ஒரு காரியத்தை யூடியூபர் இர்ஃபான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா, இர்ஃபான் அவருடைய சேனலில் தொடர்ந்து 30 நாள் அவங்க நோன்பு வைக்கிறது, அவங்க தான் வழக்கமாக வீட்டில் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாங்களே, அப்படி போடுறாரு. ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அதில் அவங்க அம்மா ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக, நான் நினைக்கிறேன் அந்த உதவி சதகத்துல் ஃபித்ரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சதகத்துல் ஃபித்ருங்கிற முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு புரிய வைக்கிறேன். சதகத்துல் ஃபித்ரு என்னன்னா, 30 நாள் முஸ்லீம்கள் நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்புல யாரை பற்றியாவது புறம் பேசியிருப்பாங்க, யாரை பற்றியாவது ஒரு மன நோக்கும்படி பேசியிருந்துக்கலாம். அப்படி ஏதாவது நம்மள்ட்ட ஒரு சிறு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக ஒரு பரிகாரமா பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடியோ பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியோ ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதுதான் அந்த நோன்புல செஞ்ச சிறு சிறு தவறுகளுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த சதகத்துல் ஃபித்ருன்னு சொல்றது. அந்த மாதிரி சதகத்துல் ஃபித்ரு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கவர்ல 2 50 ரூபா நோட்டு, ஒரு புடவை, ஒரு கைலி, இதெல்லாம் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தயாராகி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்க அம்மா இதெல்லாம் சொல்றாங்க. மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போனோன்னா அந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்க, அங்கே போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ அவங்க எடுத்துகிட்டு இந்த காரில் கிளம்பும் போதே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் தஞ்சாவூரில் இப்படிலாம் செய்வோம், பெருநாளைக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் நாங்கள் போய் ஆட்டோவில் போய் எல்லாமே உதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த வீடியோ முழுக்க நம்ம பார்த்தோம்னாலே அவருடைய மனைவி, அவருடைய தாயார் 2 பேருமே ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு மனப்பூர்வமாக அவங்க செய்கிறாங்கன்றது ரொம்ப நம்மளால் அந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இர்ஃபானுடைய செயல் பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே ஆணவமாக அந்த காரில் அவர் போகிறதுலேருந்து யார்கிட்டயா உதவி கொடுக்கும்போது அந்த உடல் மொழி இருக்குல்ல, அந்த உடல் மொழி அவ்வளோ ஒரு ஆணவமாக தான் அந்த இடத்துல செயல்படுறாரு. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த வீடியோ அவர் ஆரம்பிக்கும் போதே ஹே கைஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர் ஹே கைஸ்னா அவங்க மனைவி அங்கே சிரிக்கிறாங்க. ஏன்னா இவர் ஹே கைஸ் குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிப்பார் போல இருக்கு எப்போவுமே. இந்த வீடியோவில் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாராம். அதாவது இவர் காலையில் நோன்பு வச்சுட்டு படுத்துருக்கிறாரு, மதியம் தான் எந்திரிச்சிருக்கிறாரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், முதல் நோன்புக்கு ஒரு வீடியோ போட்டாராம். அந்த வீடியோவில் ஹே கைஸ் குட் ஈவினிங் கைஸ் அப்படிங்கிறாராம். அதாவது காலையில் சார் வச்சுட்டு படுத்தாரா, அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கோ இல்லை குட் ஈவினிங் தான் எந்திக்கிறாரு. அவருடைய லொஹர் தொழுகை என்னாச்சு, அவரோட அசர் தொழுகை என்னாச்சுன்னு தெரியல. சரி, அதுவும் அவருக்கும் அவரோட இறைவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தர்மம் கொடுக்கறதுக்காக இங்கே போறாங்க இல்லையா, அந்த காரில் அவர் என்னெல்லாம் பேசினாரு, அங்கே உதவி கேட்க வரக்கூடிய மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருன்றத அந்த வீடியோ பாருங்க. இப்போ இர்ஃபானுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் அவர் வீடியோவில் ஏதாவது ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா உடனே அதை ரிப்போர்ட் அடிப்பார். இதுக்கு முன்னாடி இப்படிதான் அவர் கல்யாணம் ஆன புதுசில் பாருங்களா, நாங்களாம் சினிமாவுக்கு போகிறோம், நாங்களாம் இந்த முஸ்லீம்களாம் சினிமாவுக்கு போகிறது ஹராமு அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு கிண்டல் போனான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசினாரு. அப்போ அதை விமர்சனம் பண்ணி நம்ம மசாலா வடையில் ஒரு தடவை வீடியோ போட்டிருந்தோம். உடனே அந்த பார்ட்டிக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பார்ட்டியை நீக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி அதனால இப்போ இந்த வீடியோ நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல அந்த வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்ட்ல நம்ம போடுறோம். அந்த வீடியோல பாருங்களேன். அந்த மாதிரி அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. பண்றீங்க, அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கதாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? எப்படி போடுறா பாத்தியா, கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவரு. அவங்க என் கையில இந்த பணத்தை அப்படியே குட்டிக்கிறாங்க. அப்படின்னு ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு ரொம்ப. ஐயோ அல்லாவே, ஒரு நல்லது நினைச்சுதான் வந்தோம். ஐயோ அங்க பிடிச்சி கையை பிடிச்சிருக்காங்க. பொன்னாடி கையை விடுறாங்க. இவங்க இங்க இருந்தாங்க கார்ல போகும்போதே ஒருத்தவங்க வாங்கிட்டு நன்றி ஐயான்றாங்க. நன்றி ஐயா. அந்த அவரோட உடல் மொழி இருக்குல்ல, அவரோட மனைவி மனப்பூர்வமா கொடுக்குறாங்கன்ற புரியுது. இவரோட உடல் மொழி முழுக்கவே அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி நெக்கலாவே தான் ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு.
ஆனால் அந்த மவுண்ட் ரோடு தர்கா வாசலில் போய் அவங்க எனக்கு கிடைக்காதோ அப்படின்ற ஆர்வத்தில் அவங்க பிடுங்கும் போது அவங்கள அவ்வளோ கேவலமாக அநாகரிகமாக அவங்கள்ட்ட பேசுறது, அதுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்து எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்களேன். அல்லாவே அங்க இந்த குட்டி பசங்க இது விற்கும்ல நோட்டு புக்கு, பலூன்ஸ் நோட் புக்ஸ், அதுங்க நிக்குதுங்க. அது கொடுக்குறியா? 2 பேர் நிக்குதுங்க பாரு. ஆக மொத்தத்தில் இவங்க எது நடந்தாலும் அதை உடனே ஒரு வீடியோ கண்டென்ட்டாக மாற்றுவாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்துலேருந்து கக்கூஸ் டூர் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கண்டென்ட்டாக மாற்றுவாங்க. அது மாதிரி தான் இந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையுமே ஒரு வீடியோ கண்டென்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க நடந்துக்கிட்ட விதங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விதம். ஏன்னா அந்த வீடியோவில் அவங்க எல்லாம் கொடுத்து முடிச்சு அல்லாவே அல்லாவே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இஸ்லாமியர்கள் இப்படி தான் தர்மம் கொடுப்பாங்க போல இருக்குது, தர்மம் கொடுத்துட்டு அவங்க யாசக கேட்க வரவங்கள இப்படி தான் விரட்டுவாங்க போல இருக்கு, இவ்வளோ கேவலமாக அநாகரிகமாக நடத்துவாங்க போல இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் தான் இங்கே ஏற்படும். நீங்கள் அல்லாவே அல்லாவேங்கிறீங்களே, அந்த அல்லாஹ் படைத்த இறைவன் குரான்ல என்ன சொல்றான் தெரியுமா? யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு அடிப்படை சட்டம் இருக்கு. யாசகம் கேட்டு வராங்களே, அந்த யாசிக்கக்கூடிய மக்களை நீங்க விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் குரான்ல சொல்றான். ஏன் அப்படின்னா, நீ யாசகம் ஒருத்தர் கொடுக்கறதால நீ ஒன்றும் அவங்களுக்கான பொறுப்பாளி கிடையாது, அவங்களோட வாழ்க்கைக்கு நீ பொறுப்பாளி கிடையாது. உன் கையில ஒரு நேரத்துல இறைவன் செல்வம் கொடுக்குறான் அப்படிங்கும்போது அந்த செல்வம் எதுக்குன்னா உன்னோட தேவை போக ஏழைகளுக்கு உதவி செய்யறது தான். இப்படி இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த ஒரு சுழற்சி தான் வாழ்க்கை. ஆனா அதை விட்டுட்டு இந்த உதவி செய்யறேன் அப்படின்ற பேர்ல அதை ஒரு வீடியோ கண்டென்ட்டா மாத்தி அவங்கள ஏய் ஓய் அப்படின்னு பேசுறது, ஐயோ என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கிறான் அசிங்கமா பண்ணாதீங்க, ஐயோ என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கிறான்னு சொல்லி எதுக்கு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறது. அதுக்கடுத்து அங்கே ஒரு சின்ன பிள்ளைங்கள சொல்றாருல, இந்த அங்க நோட்டு புக்கு விற்குதுங்க பாரு, அதுங்க அங்கே நிற்குது பாரு, அதுங்களுக்கு கொடு, அதுங்க இதுங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கேவலமா அவர் பேசக்கூடிய அந்த உடல் மொழி முழுக்கவே அவ்வளோ ஒரு இலக்காரமான ஒரு செயல்பாடாக தான் அங்கே இருக்குது. இங்கே தப்பு வந்து உங்க மேலே தான். ஏன்னா நீங்க இப்படி காருக்குள்ள உட்காந்து பகுமானமாக கொடுத்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா மவுண்ட் ரோடு தர்கான்றது அங்கே யாசகம் கேட்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் காருக்குள்ள பகுமானமாக உட்காந்து கொடுக்கும்போது அதை வாங்கக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்க நாள் முழுக்க பசியில் இருக்காங்க, காலையிலேருந்து பசியில் இருக்காங்க. யாராவது என்னமாச்சும் கொடுத்தாதான் அவங்களுக்கு அன்னைக்கான உணவு. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு 10 20 பேர் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து கொடுக்கும்போது இது எனக்கு ஒரு வேளை கிடைக்காம போயிருமோ, நான் இப்படி ஏக்கமாக வந்துட்டு எனக்கு திரும்ப நான் பசியில் போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த வறுமை இருக்குல்ல, அந்த வறுமையில அவங்க இப்படிதான் புடுங்க செய்வாங்க. நீங்க என்ன செய்யணும், அங்க ப்ராப்பரா போயிறங்க, ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது, வரிசையில நில்லுங்க, எல்லாருக்குமே தரம் நிறைய இருக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். இது எதையுமே கொடுக்காம நீ காருக்குள்ள உட்காந்து எல்லாத்தையுமே வீடியோ கண்டென்ட். நீங்க நல்லா ஒண்ணு பாருங்க, அங்க அடிச்சு புடுங்குறாங்களே, என் மனைவி கையை பிடிச்சிருக்காங்க அப்படின்றாருல, ஆனா அந்த நேரத்திலேயே அவர் கையில இருக்க ஐபோன் எடுத்துக்கிறாரு. ஐபோன் எடுத்து அங்க வாய்ஸ் ரெக்கார்டு கரெக்டா போடுது, விடு என் முன்னாடி கையை விடு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆனா இதை கூட வாய்ஸ் ரெக்கார்டு ரொம்ப தெளிவா பண்ணிக்கிறாரு. அந்த கூட இந்த சம்பவத்தை கூட நான் கண்டென்ட்டா மாத்தணும் அப்படின்றத இர்ஃபான் ரொம்பவே அங்க தெளிவா இருக்காருன்னு புரியுது. எப்படி ஒரு கல்யாணத்துல இருந்து இவர் மனைவிக்கு சிசரியன் பண்ற வரைக்கும் அதை வீடியோ கண்டென்ட்டா மாத்தினாரோ, இங்கேயுமே அந்த கண்டென்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. ஆனா அங்க நடந்துக்கக்கூடிய அவங்க ஏழைகள் என்ன செய்வாங்க, எனக்கு இது கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஏக்கத்துல போயிடுவாங்க. அதனால தவறு உங்க மேலதான். இதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்துல இருப்பாங்க, எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்மளோட உதாரணமே சொல்லலாம். நம்ம பேட்டை டிவியில் வந்து ஏதாவது ஒரு பேரிடர் நேரத்தில் மழை வரும்போது வெள்ளம் வரும்போது அந்த டைமில் நம்ம போய் பேட்டை டிவி சார்பில் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் நிவாரணம் பண்ணி செய்ய நான் பல பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி கடுமையான மழை வந்து ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வீடு காலி பண்ணி சொல்லிட்டாங்க. ஆற்று தண்ணி திறந்து விட்டாச்சு. அப்போ ஒரு ஏரியாவில் வந்து மக்கள் எல்லாரும் ஒரு ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவிலேருந்து நம்ம பேட்டை டிவி ஃபோன் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 300-400 பேர் ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க, எல்லாம் கடுமையான குளிரில் மழையில் நனைஞ்சு போய் கடுமையான குளிரில் இருக்கிறாங்க, இதில் குழந்தைகள் அதிகமாக, வயசானவங்க ரொம்ப அதிகமாக, குளிர் நடுக்க தாங்க முடியாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவசரமாக பெட்ஷீட் மட்டும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபோன் வந்தது. நம்ம பேட்டை டிவி ஆஃபீஸில் எப்போவுமே ஒரு 50-60 பெட்ஷீட் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். சரி, ஆனால் அங்கே இருக்கிறது 300 பேர். சரி, இப்போ எமர்ஜென்சி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், இவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம், மீதி மறுநாள் காலையில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு மத்தியிலே நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருவோம், இந்த மாதிரி அவசரமாக யார்ட்டையோ பெட்ஷீட் இருந்தால் ஸ்பாட்டில் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறோம். அறிவிப்பு கொடுத்தோன்னே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பிலேருந்து அவங்களோட ஒரு கிளை அமைப்பு சார்பிலேருந்து ஒரு 50-60 புடவை அவங்க ஸ்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் சார்பிலேருந்து ஒரு 120 பெட்ஷீட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம கையில் இருந்த பெட்ஷீட் அந்த பெட்ஷீட் எல்லாமே சேர்த்துக்கிட்டு போய் அப்புறம் நானும் மன்சூர் இருந்தோம். டக்குன்னு பசங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நம்ம பேட்டை டீமில் அஷ்ரஃப் இருப்பாப்புல, அஷ்ரஃபுக்கு ஃபோன் பண்ணால் அஷ்ரஃப் ஒரு 10 பசங்களை கூட்டு வந்துட்டு அங்கே போய் கொடுக்குறோம். நம்ம கையில் இருக்குது ஒட்டுமொத்தத்தில் ஒரு 140-150 தான் பெட்ஷீட் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 300 பேர் 400 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே குளிரில் தான் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம இங்கே கீழே முடிவு பண்ணிட்டோம், எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அங்கே யார் குழந்தைகள் இருக்கிறாங்களோ, யார் வயசானவங்க இருக்கிறாங்களோ, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களோ, இவங்களுக்கு மட்டும் கொடுப்போம், மீதி ஆளுகள் நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போகும்போது எல்லாருமே பிடுங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே குளிரில் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறோம், ஏமா எல்லாருக்குமே இல்லை, மற்றவங்களாம் நாளைக்கு தரோம்,
இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கு மட்டும் தான் இப்போ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி, ஏன்னா நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க, கீழே விரிக்க கூட அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ எடுத்துட்டு போய் நம்ம போய் கொடுக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்தோம்னா குறைஞ்சது 20 பேர் 30 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 20 பேர் 30 பேர்ல நமக்கு ஒரு 5 பேர் தான் அங்க கொடுக்க முடியுது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ 5 பேர் பார்த்து கொடுக்குறோமா, அப்போ யாரு தேடி கொடுத்துறோம் அடுத்த கிளாஸ் ரூம் இப்படி போறோம். டோட்டல் ஸ்கூல் 3 ஃப்ளோர்ல கொடுத்து முடிச்சோன்னா அந்த 150 பெட்ஷீட் காலி. இப்போ காலி ஆனோன்னா இவ்வளோ பேர் பாய் பாய் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுரும். ஏன்னா அவங்களும் குளிர்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கல, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல, எல்லாம் காலி அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் நம்ம வெளியில யார்ட்டையுமே நம்ம சொன்னதில்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம சொன்னா அது ரொம்ப புரிதலா இருக்குன்றதுக்காக சொல்றேன். எந்த அளவுக்குன்னா எங்க மதத்தை குறிப்பிட்டுலாம் அசிங்கமா திட்டினாங்க. நான் சொல்றேன், அந்த வார்த்தையை சொன்னாதான் புரியும். துலுக்க பசங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. துலுக்க பாடுங்க, ஆளை பார்த்து கொடுக்குறானுங்க பாரு, ஆளை பார்த்து கொடுக்க அசிங்கமான வார்த்தைகள் பேசினாங்க. ஆயாவுல இருந்து செத்து போன தலைமுறை வரைக்கும் நோண்டி திட்டினாங்க. ஆனா நம்ம கோவம் தான் செஞ்சு. ஆனா அவங்க வந்து திட்டணுன்றது ஏதோ ஒரு இஸ்லாமிய வெறுப்புலையோ நம்ம மேல கொண்ட தனிப்பட்ட வெறுப்புலையோ அவங்க திட்டல. அவங்களுக்கு என்னன்னா, இவ்வளவு குளிர்ல நான் இருக்கிறேனே, எனக்கு கொடுக்காம யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏக்கம், அந்த வறுமை, அந்த ஏழ்மை, அதனாலதான் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறாங்க. ஆனா நம்ம பொறுமையா போயிட்டோம். ஆனா அது நம்ம கூட வந்த பசங்களால பொறுத்துக்க முடியல. குறிப்பா அஷ்ரஃப், அவன் பட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவான், ஏதாவது ஒன்னும் பிரச்சனை பட்டுன்னு கையை விட்டுருவான். அப்ப அஷ்ரஃப், பாய் என்னால பொறுக்க முடியல பாய், உதவி செய்ய வந்திருக்கிறோம், நம்மள அசிங்கமா இந்த கேள்வி கேக்குது, துளுக்க பசங்களா அப்படி இப்படின்னு கேக்குறாங்களா பாய், சொல்லி அச்சிரவா பாய் அப்படிங்கிறான். இருறா, அவங்க இந்த அளவுக்கு திட்டுறாங்கன்னா அவங்க நம்மள திட்டணும்னு திட்டல, அவங்க அந்த அளவுக்கு அவங்க சிரமத்துல இருக்கிறாங்க, இவ்வளவு குளிர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் தான். அதனால திட்டாத, யாரையுமே எதுவும் பண்ணாத, பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கிட்டு அமைதியா போயிடும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அமைதியா கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு 300-400 பெட்ஷீட் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாருக்குமே அந்த பெட்ஷீட்டுக்கான ஏற்பாடு கொடுத்தோம். அந்த எல்லா பெட்ஷீட்டும் வாங்கினதுக்கு அப்புறம் நேற்று யார் திட்டினாங்களோ அவங்க இன்னைக்கு வந்து, பாய் நீ நல்லா இருப்ப பாய், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி எப்பெல்லாம் வெளில வருதோ அரசியல்வாதிங்க கட்சிக்காரனுங்க ஒருத்தன் வரமாட்டான், இந்த பாய்ங்க தான் எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க சொல்லி மறுநாள் அவ்வளோ வாழ்த்தி நம்மளை அனுப்புனாங்க. அப்போ நேற்று அவங்க திட்டினாங்களே, திட்டினதுங்கிறது அவங்களுக்கான அந்த ஏக்கம், எனக்கு கிடைக்காம போயிருமோ, நான் நைட்லாம் குளிர்ல படுத்துருவணும், பசியில படுத்துருவோம்னு சொல்லி இந்த ஏக்கத்துல தான் அவங்க திட்டினாங்க. அந்த மாதிரி உன்னோட மனைவி கையில இருந்து ஒருத்தவங்க புடுங்கினாங்கல்ல, அவர் ஒன்றும் உன் மனைவியை கையை பிடிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு கிடைக்காம போயிருமோ, இவ்வளோ கூட்டம் இருக்குது எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு அப்படி பறிக்கிறாங்களே தவிர, அதுல தான் கையை தான் பட்டிருக்குமே தவிர, அவங்க என்ன உன்னை மனைவியோட கையை பிடிக்கணும், அவங்க அழகா இருக்காங்களா, அவங்க ஒரு பெண்ணா கூட அவங்களுக்கு தெரியாது, இது ஒரு பொம்பளை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது, எது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்றது ஏழ்மை இருக்குல்ல, அந்த ஏழ்மையில தான் அப்படி பிடிங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம பேட்டை டிவி சார்பில் உணவு பேட்டைன்னு சொல்லி உணவுக்கான ஏற்பாடு செய்வோம். அதுவுமே வாரம் நம்ம கொண்டு போய் கொடுக்கறது எப்பவுமே 120 இருந்து 150 பேர் வரைக்கும் கொடுக்கறது வழக்கம். ஆனா ஒரு தடவை நம்ம சாப்பாடு கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 200 பேர் 230 பேர் கிட்ட அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. அப்போ ஓரளவுக்கு எவ்வளவு பேர் இருக்குமோ அவ்வளோ கொடுக்க முடியும். பிடிச்சி பிக்கிறாங்க, நம்ம கார்த்தி தான் அதை ஃபுல்லா பொறுப்பா நின்று செய்வான். கார்த்தி பிடிச்சி பிக்கிறாங்க, கார்த்தி நல்லா பாடியா இருப்பான் ஆளு, அவனை பிடிச்சி இழுத்து அவன் கையில பிடிச்சதுல கார்த்தியோட கையெல்லாம் ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு, கையை ஃபுல்லா கீரல் விழுந்து போய் ஒரு கட்டத்துல கார்த்தி பையே விட்டுட்டு வந்துட்டான். அவ்வளோ இது அவனை எவ்வளவு சமாளிச்சு பார்த்தான், ஏன்னா எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்காதுன்னு பசியில பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவ்வளவு சமாளிச்சு கார்த்தி இந்த பையன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கூட்டம். கடைசியில எல்லாமே காலி, அவங்களே அதுல இருக்க பையில இருக்க எல்லாமே பிச்சு எடுத்துட்டாங்க. கடைசியில் அங்கேயுமே சரி, ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா அசிங்கமா எங்களை திட்டினாங்க. நான் இதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு வார்த்தையை என்னால சொல்ல முடிஞ்சது, இந்த வார்த்தையை என்னால இதுல சொல்ல வீடியோல கூட சொல்ல முடியல. அவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தையில அந்த அம்மா திட்டினாங்க. மன்சூருக்கு ஒரு கட்டத்துல டென்ஷனா கூட, ஆனா யாருமே எதுவும் பதில் பேசாதீங்க, அவ்வளோ பசி அவங்களுக்கு, உதவி செய்ய வந்தவனே திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பசியில இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. அந்த பசியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல, நம்ம எடுத்துட்டு வந்து இது இவ்வளோ அங்கே கூட்டம் அதிகமா இருந்தது, அதனால திட்டினாலும் பரவாயில்ல வாங்க அமைதியா போயிடலாம்னு சொல்லி அமைதியா கடந்து வந்துட்டோம். அப்போ இது மாதிரிலாம் எல்லா இடங்களும் நடக்கிறது யதார்த்தம் தான். ஆனா இதை கூட நான் ஒரு வீடியோ கண்டென்ட்டா மாத்துவேன் அப்படிங்கிறது, வீடியோ கண்டென்ட்டா மாத்துறது மட்டும் இல்லாம அங்க அவர் பேசுற அந்த உடல் மொழி இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. பொதுவாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அது வந்து பொதுவாகவே இப்போ ரகசியமா உதவி செய்யலாம், இல்ல பகிரங்கமா உதவி செய்யலாம், இந்த 2 முறையில உதவி செய்யலாம். ஆனா உதவியில ரகசியமா செய்யக்கூடிய உதவி தான் ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம். நம்ம கொடுக்கறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்களே, அதுதான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமும் ரகசியமா செய்யக்கூடிய ஒரு தர்மம் தான் இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில இடங்களை பகிரங்கமா கொடுக்கணும், நம்ம உதவி செஞ்சோம் அப்படிங்கிறத வெளியில தெரியப்படுத்த வேண்டியது சில இடங்களில் நிர்பந்தம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, பல பேரோட உதவிகள் வாங்கி அந்த இடத்துல ஒரு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு அவங்க கணக்கு காட்டி ஆகணும், அதனால அதை விளம்பரப்படுத்தி ஆகணும், அதை வந்து அவங்க வெளியில தெரியப்படுத்தி ஆகணும். சிலர் வந்து இந்த மாதிரி நம்ம உதவி செய்யறது மூலமா இதை பார்க்கக்கூடிய 4 பேர் அவங்களும் உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஏற்படலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு கொரோனாவோட டைம்ல, இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம், அதெல்லாம் நம்ம வேணும்னே நம்ம பப்ளிஷ் பண்ணணும், நம்ம சேனல்ல கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணோம். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பல இடங்களில் உணவோட தேவை இருக்குது. அப்போ இதை பார்க்கக்கூடிய பல பேர் உணவு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக பப்ளிஷ் பண்ண வேண்டியது. இது மாதிரி சில இடங்கள்ல வெளிப்படையா தர்மம் செய்ய வேண்டியது முக்கியம். ஆனா எப்படி செஞ்சாலும் அந்த வாங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க உணவு கொடுக்கல, அவங்களுக்கு நீங்க ஒண்ணு அவங்களோட பொறுப்பாளி கிடையாது,
அவங்க வாங்கக்கூடிய மக்களை கண்ணியமா நடத்த வேண்டிய ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி வெளிப்படையாவோ ரகசியமா எது செஞ்சாலும் வாங்குறவங்களோட கண்ணியம் முக்கியம். அதை ஒரு சில நேரத்தில் நிர்பந்த நிலையில நீங்க போட்டோ எடுத்து நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னாலும் அந்த உதவி வாங்கக்கூடியவங்களோட முகத்தை மறைக்கணும். ஏன்னா அவங்க வாங்குறவங்களோட கண்ணியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதே சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம்னா விஜய் டிவியோட பாலா, அவரும் பல பேருக்கு உதவி செய்யறாரு. அவரு செய்யக்கூடிய உதவியை அவ்வளோ கண்ணியமா கொடுக்குறாரு. அவருக்கு யாருக்கு உதவி செஞ்சாலும் அந்த பெறக்கூடிய மக்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படணுன்றதுல அவ்வளோ கண்ணியமா போய் உதவி செய்யறாரு. அதே மாதிரி அர்ஷத் கான், விஜய் சித்து சேனல்ல இருக்கக்கூடிய அர்ஷத் கான், நேற்று அவருமே ரம்ஜானுக்கு போய் உதவி செய்யறாரு. அவர் ரம்ஜானுக்கு போய் ஒரு ஆசிரமம், அது ஒரு கிறிஸ்தவ ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல போய் உதவி செய்யறாரு. அங்க கொடுக்கறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு செக் போட்டு கொடுத்துட்டு அவ்வளோ கண்ணியமான முறையில் உதவி செஞ்சுட்டு வராரு. அப்போ நம்ம செய்யக்கூடிய உதவிங்கிறது அவ்வளோ அந்த பெறக்கூடிய மக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது, அதுதான் அடிப்படை. அப்போ ஒரு தர்மத்துல இவ்வளோ விஷயங்கள் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும்போது அவங்கள ஏய் வா போ, என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கிறான், அப்புறம் அதுங்க நிக்குது பாரு அதுங்க அப்படி சொல்லி இவ்வளோ கேவலமான செயல்களை நம்ம ஈடுபட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மம், நம்ம செய்யக்கூடிய நன்மை இருக்குல்ல, அந்த நன்மையா அந்த ஆணவம் ஒட்டு மொத்தமாக அழிச்சு நாசப்படுத்திடும். அதனால வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கை தான் சிறந்தது. ஆனா அந்த கொடுக்கக்கூடிய கையில ஆணவம் இருக்கக்கூடாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.